துறை ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு ஒரு சர்க்குலர் ஒன்று இஷ்யூ பண்ணார். ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மீண்டும் மீண்டும் பேசியிருக்கோம். அந்த கட்ட பஞ்சாயத்து சம்பந்தமாகவோ அல்லது நிலம் சம்பந்தமாகவோ, நிலம் சம்பந்தமாக மோசடி வழக்குகள், மிஸ்அப்ரோப்ரியேஷன், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், சீட்டிங், பர்டிகுலர்லி லேண்ட், இது சம்பந்தமாக சென்னை காவல் நிலையங்களில் எந்த ஸ்டேஷன்லையும் சிஎஸ்ஆர் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு கூட கொடுக்கக்கூடாது. ஒரு இதே மாதிரி ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு தம்பதியினர் நம்ம சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? வளசரவாக்கம் ஏழைங்க பார்த்தா எவ்வளோ பரிதாபமான ஃபேமிலியாக இருந்துச்சு. கடைசி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. ஏன்னா கமிஷனர்கிட்ட ஆர்டர்ஸ் வராமல் சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ண முடியாதுன்ற போது எஃப்ஐஆர் எதுக்கு போடணும்? இன்னொன்று, குறிப்பாக கோடிக்கணக்கில் பணம் சம்பந்தப்பட்டுள்ள வழக்குகள் அத்தனையுமே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ஆணையர் உத்தரவிட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு பர்சனலாக ஏதாவது ரீசன் இருக்கும். எங்கெங்கெல்லாம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிலாம் வருதா, கம்ப்ளைண்ட் வருதா, வந்த உடனே 2 பேருக்கும் இல்லைன்னு சொல்லி 3வது ஒரு ஆளுக்கு இதை விற்று அந்த ப்ராப்பர்ட்டியை பிரபல ரவுடி கொரட்டூர் விநாயகத்தை வைத்து பொசஷன் எடுக்கிறது, அதை பேமெண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்குன்னு ஜிடிஎம் என்கிற கௌதம் மூலமாக அந்த பணத்தை வசூல் செய்து இவருடைய சம்பாதித்த அத்தனை பணத்தையும் கௌதம் மூலமாக முதலீடு செய்திருக்கிறார்.